நீங்க நினைக்கிறீங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம். தேவன் ஒரு நாள் அப்படி நினைக்கிறது. நீ நல்லா இருக்கிறது போல எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். இது ஏன் அநேக நாடுகள்ல மிகப்பெரிய ஏராளமான ஏழைகள் ஏன் உருவாகி இருக்கிறாங்க? பெரிய பெரிய பண முதலைகள்லாம் எப்படி அவங்க அவங்கள சேஃப்டி பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி பணங்கள் எல்லாவற்றையும் சுருட்டி 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 மூட்டை கட்டி அது மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம நாட்டுல மற்ற ஏழைகளுக்கு கஷ்டப்படுறாங்களே, இப்படி வறுமையில இருக்கிறாங்களே, இவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கும் விரும்புறது கிடையாது. நான் சொல்லுங்க, இருக்கிற ஒவ்வொரு நீங்க உங்க மனதில் முடிவு பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, நான் இந்த ஆசீர்வாதத்துக்குள் வந்தால் மட்டும் போதாது, என் குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும், அவர்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவராக வரணும். என் கூட இருக்கிறவங்க, என் கூட வேலை செய்யறவங்க, என் நண்பர்கள், உறவினர்கள், அவர்களும் ரட்சிக்கப்படணும், அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற வேண்டும், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக வர வேண்டும். அப்போ உங்கள் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கின்ற உறுதியை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார்.